ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா BMW X2 அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா M35i அண்ட் இது வந்து பார்த்தோம்னா டாப் ஆஃப் லைன் வேரியண்ட்டுங்க. அண்ட் காரோட கீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ் மற்ற BMW காரில் இருக்கிற மாதிரியே லாக் அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற பட்டன் இருக்குது. அண்ட் எம் லோகோ வந்துடுது. யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா X1 X3 இப்போ X5 எல்லாம் இந்தியாவில் சேல் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த X2ங்கிற வேரியண்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் சேல் ஆகலை. பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா X1க்கு X3க்கு நடுவில் பிளேஸ், அதாவது அந்த ப்ரைஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. அப்படிங்கிறனால இந்தியாவில் வந்து இந்த கார் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா மற்ற கார்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப BMW கார்ஸில் இன்ஜின் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இங்கே லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2 times ஓப்பன் புல் பண்ணிங்க அப்படின்னா போதும். அங்கே போய் நீங்கள் வந்து நாப் எதுவும் திறக்க வேண்டியது இல்லை. மற்ற கார்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் அவ்வளோதான். ஹைட்ராலிக் ஸ்டெப்ஸ் வந்துடுது. மேலே வந்து பார்த்தோம்னா இன்சுலேஷன் வந்துடுது. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமாக 300 HP அண்ட் 400 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த கார் வந்து பார்த்தோம்னா 0 to 100 ஜஸ்ட் 5.5 செகண்ட்ஸை ரீச் ஆயிருங்க. அண்ட் பேக்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்டட் பார்ட்ஸ் வந்துடுது. BMW M பர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா M பர்ஃபார்மன்ஸ் டீம் தான் டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினை கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அங்கங்கே அந்த ஏர் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரொம்ப மேசிவான ஏர் இன்டேக். எஸ், இந்த காரோட மெயின் பேட்டரி வந்து பார்த்தோம்னா இங்கே இல்லை. பார்த்தீங்களா, பிகாஸ் ஜஸ்ட் உங்களுக்கு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேக்கேஜிங் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படிங்கிறனால பேட்டரி வந்து இதுக்குள்ள உள்ளே புஷ் பண்ணிட்டாங்க. நல்லாவே ஹெவியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டிஆர்எல்ஸ் வந்துடுது. அஃப்கோர்ஸ் எல்இடி ஹெட்லைட்ஸ், ஃபாக்லாம்க்கான பிளேஸ்மெண்ட், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து BMW கிட்னி கிரில் அண்ட் BMW லோகோ வந்துடுது. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவான பம்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்தோம்னா ஒரு என்ட்ரி லெவல் கார் தாங்க, ரொம்ப பெருசாக இல்லை. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னா பார்க்கிங் சென்சார் சைல்ஸுமே இருக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா அந்த செல்ஃப் பார்க் அண்ட் செல்ஃப் எக்ஸிட்டுமே இருக்குது பார்க்கிங்லேருந்து. அண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப இது வந்து ஒரு ஹேட்ச்பேக் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பெருசாலாம் அந்த ஃபீல் வராது, ஒரு SUV மாதிரி. பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா அவங்க SUVனே சொல்ல, இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் அப்படின்னு ஓப்பன் சொல்லுவாங்க. BMW வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மேசிங்க, 20 inch டயர். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா M ஸ்பெசிஃபிக் அலாய் வீல்ஸ். அண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப மேசிவ். அண்ட் அது வந்து ப்ளூ கலரில் பிளேக் காலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து பார்த்தோம்னா 225 40 R20ங்க, ரொம்ப லோ ப்ரொஃபைல் டயர் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா மிச்சிலின் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க இந்த காருக்குள்ள, சிறுசு இல்லை. அண்ட் மிரரில் வந்து பார்த்தோம்னா இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் வருது. 360 கேமரா இந்த காரை பொறுத்த வரைக்கும் இல்லை. அண்ட் இந்த டோர்லேயும் வந்து பார்த்தோம்னா ரெக்கர் சென்சாருக்கான பிளேஸ்மெண்ட் வந்துடுது. அண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோராலெஸ் பழைய X1 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. ரியர் டயர் சைஸுமே வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டயரோட சைஸ் தான். அந்த இங்கே பிரேக்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் டிஸ்பிளே எல்லாம் வித் ப்ளூ பிரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா BMW லோகோ சைட்லையுமே மேலே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாடலில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மாடலுமே பெருசாக இல்லை. மேலே வந்து பார்த்தோம்னா சாஃப்ட் ஃபேண்ட்னா சன்ரூஃப்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட் அப்படியே ரியருக்கு வந்தோம் அப்படின்னா இது மற்ற X2 கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். பிகாஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் எக்ஸாஸ்ட்டுங்க ரொம்ப சவுண்டாக இருக்கும். பார்க்கிங் சென்சார்ஸ், கேமராக்கான பிளேஸ்மெண்ட் கீழே இருக்குது. அண்ட் X2 அதுக்கப்புறம் M35 அப்படிங்கிற பேட்ஜிங் வைப்பருக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துடுது. பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து இப்போ பேட்ரி இல்லை, அதனால தான் வந்து பூட் ஓப்பன் பண்ண முடியல. பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா பவர் டெயில் கேட்டுங்க, நார்மலும் இல்லை. பவர் டெயில் கேட் அப்படிங்கிறனால இப்போ என்னால் ஓப்பன் பண்ண முடியல. பிகாஸ் கார் வந்து பேட்ரி இல்லை. இந்த கார் நான் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபில் டேங்கான பிளேஸ்மெண்ட் இங்கே வந்துடுது. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தோம்னா பெட்ரோல் இன்ஜினுங்க, டீசல் கிடையாது. ரியர் டோர்ஸுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகுதுன்னு நீங்கள் உள்ளே போகிறது வெளியே வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாஃப்ட்வெஸ்ட் மெட்டீரியல்ஸ், ஃபேக் கார்பன் ஃபைபர், 3 டெஸ்க்கான பிளேஸ்மெண்ட், பாட்டில் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், 1 டச் அப் அண்ட் எல்லா மிரர்ஸ்க்குமே. அந்த சீட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அப்ரைட்டாக இருக்குது. 2 பேர் கம்ஃபர்டபுளாக வரலாம். 3ஆவது ஒரு ஆளுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் பத்தாது. பட் ஹை குவாலிட்டி லெதர்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது அண்டர் டயர் சப்போர்ட்டுங்கிறது இந்த காரை பொறுத்த வரைக்கும் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கா. லெக் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தாங்க. சென்டரில் வந்து பார்த்தோம்னா ஆம்ரெஸ்ட் வருது, எல்லாமே கப் ஹோல்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். அண்ட் ரீலில் வந்து பார்த்தோம்னா AC வென்ட்ஸ் வந்து டைப் C சார்ஜிங் சாக்கெட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பேஸ் வைஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. அண்ட் மேசிவ் பேனோராமிக் சன்ரூஃப் வந்துடுது. மேக்ஸிமம் ஹோல்டர்ஸ் 2 சைட்லையுமே கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க BMW. அது இது வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறனால இதில் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் ஃப்ரண்ட் சீட்டுக்கு வராது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்டுக்கு போய் பார்க்கலாம். பிகாஸ் பேட்டரி இல்லாமல் என்ன பண்ண முடியாது இந்த காரை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் ரெக்கர் சென்சார் வந்துடுது. அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா ADAS level 2மே கொடுத்துருக்காங்க. அண்டு பவர் தேவையான கண்ட்ரோல்ஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது வந்து பூட் ஓப்பன் தேவை லிவர் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் ஆகாதுங்க, பிகாஸ் பேட்ரி இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துருவாங்க வித் மெமரி ஃபங்க்ஷன். 2 மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டி சீட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்டர் டயர் சப்போர்ட் வந்து இந்த காரில் இஷ்யூவாகவே இருக்காது. பிகாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
கீழே வந்து பார்த்தோம்னா டெடிகேட்டடாக டெட் பெடல் பிரேக் அண்ட் ஆக்சல் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ராஃப் ஸ்டீலில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஃபாக் லேம்ப்க்கான கண்ட்ரோல்ஸ். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளோஸோட பிரைட்னஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. இந்த BMW ஸ்டேரிங்கை பிடிச்சி ஓட்டுற ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங்கே தனிங்க. பிகாஸ் எல்லா மெர்சிடஸுமே வந்து பார்த்தோம்னா AMG கிடையாது, எல்லா ஆடியுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து RS வேரியண்ட் கிடையாது. பட் எல்லா BMWமே வந்து பார்த்தோம்னா BMW தாங்க. எம் கார் ட்ரைவ் பண்ணுறீங்களோ, எம் ஸ்போர்ட்டை ட்ரைவ் பண்ணுறீங்களோ, நார்மல் BMW ட்ரைவ் பண்ணுறீங்களோ, எல்லாமே BMW தாங்க. பிகாஸ் அந்த ஹேண்ட்லிங் இருக்குது வந்து பார்த்தீங்களா, அடிச்சிக்கவே முடியாது. முக்கியமாக பழைய கார்ஸில் ட்ரைவ் பண்ணுற BMWலாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குங்க, அவ்வளோ ஹேண்ட்லிங் இருக்கும் அந்த கார்லாம். அண்ட் இங்கே பேடல் ஷிஃப்டர்ஸ் அலுமினியம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். வைப்பு தேவையான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து அடாப்டிவ் லைட்ஸ் இருக்குது, அதுக்கான பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா அடாப்டிவ் தேவையான கண்ட்ரோல்ஸ், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லிங்க் கீப் அசிஸ்ட், ரியர் கொலிஷன் எல்லாமே இங்கே இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூம் தேவையான கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது. அண்ட் அஃப்கோர்ஸ் BMW ஹைட்ரேட் சிஸ்டம் வந்துடுது. அண்ட் இக்னிஷன் ஆன் ஆகும். இப்போ இக்னிஷனுமே ஆன் ஆகலை, அதுக்குமே பேட்டரி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இக்னிஷன் ஆன் ஆகிட்டு இருந்துச்சு, நான் ஸ்டார்ட் பண்ணல போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டுவெல் ஜோன் ஏசி அஃப்கோர்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஹீட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன் கிடையாது, ஜஸ்ட் ஹீட்டிங் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கிங் சென்சார், டவுன் ஹில் அசிஸ்ட், எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐட்ரைவுக்கு தேவையான நோட்ரி நாப், அஃப்கோர்ஸ் BMWவோட ட்ரெடிஷ்னல் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ், USB சார்ஜிங் சாக்கெட், இது வேண்டாட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ், அவ்வளோதான். அண்ட் இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சின்ன கார் தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீடோமீட்டர் அனலாகில் இருக்குது, மார்க் ஆல் தி வே டில் 260 km/h. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடாஸ் தேவையான டிஸ்பிளேஸ்லாம் வந்துடுது. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேமே இந்த காரில் இருக்குங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் டிமிங் IRVM. இங்கே வந்து பார்த்தோம்னா மிரர் எல்லாம் வித் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் சன்ரூஃப்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா லைட்கான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம்னா டேஷ் கேமே இந்த காரில் இருக்குது. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் 6 ஏர் பேக்ஸ் இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்துடுதுங்க. சைட் ஏர் பேக்ஸ், சீட் ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, பெருசாக என்ன சொல்லல. பட் இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க முக்கியம் இந்த கார் இதை பொறுத்த வரைக்கும். இந்த கார் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூ ஃபார் மணி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். பட் அதுவே இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து X1 X3க்குமே ஆல்ரெடி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதில் X2 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் X3 நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் விட்டாங்க. அப்போ X2 லான்ச் ஆனாலும் இந்தியாவில் பெருசாக சேல்ஸ் ஆகாதுங்க. பிகாஸ் ஆஃப் தி சைஸ், காம்பாக்ட் சைஸ். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சைஸ் மேட்டர்ஸ். அதனால தான் வந்து பார்த்தோம்னா பாதி கார்ஸ் வந்து இந்தியாவில் லாங் வீல் பேஸே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து சைஸ் மேட்டர்ஸ், ப்ரைஸை விட சைஸ் தான் மேட்டர்ஸ். இந்த கார் வந்து இந்தியா லான்ச் ஆகாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. பட் இந்த கார் வந்து ரிவ்யூ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால எடுத்தாச்சு. மற்றபடி பெருசாக வந்து பார்த்தோம்னா இந்த கார் வந்து எது இல்லை. பிகாஸ் ஆஃப் இந்த இன்ஜின் தாங்க எம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் ஈவன் நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா X3 இருக்குது, X5 எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி X2ல் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட். அண்ட் இந்த கார் வந்து பார்த்தோம்னா ரொம்ப காம்பாக்ட் தாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் பார்க்கறதுக்கு கிரெட்டாவோடவே சைஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கிறப்ப இந்தியாவில் வந்து ஒரு இந்த கார் லான்ச் ஆனால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 to 80 lakhs வரும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் போய்ட்டு ஒரு கிரெட்டாவோட சின்ன கார் யாராவது வாங்குவாங்களா? கிரெட்டா செல்டோஸோட. ஆல்சோ இந்த கார் வந்து பார்த்தோம்னா சின்ன கார்னு சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி வந்து 2 பேர் தான் உட்கார முடியும். அதுக்குமே வந்து பார்த்தோம்னா ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குங்க.